இதுக்கு வந்து நான் ஒரு அரை டம்ளர் கசாயம் செய்யறதுக்கான மெஷர்மெண்ட் சொல்றேன். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லி சேர்த்துட்டு அது கூட இஞ்சி வந்து ஒரு துண்டு அளவு கொஞ்சமா எடுத்துக்கோங்க, குட்டி குட்டியா 2 துண்டு அளவு கூட எடுத்துக்கோங்க. அடுத்தது மிளகு 2 சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேல சேர்த்தா ரொம்ப காரமா இருக்கும், குழந்தைங்க குடிக்க மாட்டாங்க. இது எல்லாத்தையுமே நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்ல ஒரு சாஸ்பான் வச்சுக்கலாம். ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மிளகு, இஞ்சி, அதுக்கப்புறம் வந்து மல்லி, இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்காம அரைக்கணும். 1க்கு 2 அரைச்சா பரவாயில்ல, ஏன்னா நம்மளுக்கு கசாயம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அரைச்சதை சேர்த்துக்கலாம். அடுத்தது இது கூட நான் துளசி சேர்த்துக்கிறேன். துளசி வந்து ஒரு 4-5 இலை சேர்த்துக்கிறேன். துளசிக்கு பதிலாக நீங்கள் கற்பூரவள்ளி சேர்த்துக்கலாம், இல்லைனா வெற்றிலையில அந்த காம்பை மட்டும் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து ஒரே டைமில் சேர்க்கக்கூடாது, ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப சூடான இதுதான். அதனால குழந்தைக்கு ரொம்ப ஹீட் ஆயிரும். ஏதாவது ஒன்று மட்டும் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த 1 டம்ளர் தண்ணி அரை டம்ளர் ஆகிற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுடைய கசாயம் 1 டம்ளர் ஊற்றி வச்ச தண்ணி நல்லா அரை டம்ளர் அளவுக்கு நல்லா சுண்டி வந்துருச்சு. இதை வந்து ஒரு ஃபில்டர் வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு நாளைக்கு 2 டைம் 3 டைம் அந்த மாதிரி கொடுக்குற அளவுக்கு கொடுங்க. அப்பதான் டக்குன்னு வந்து சளி சரியாகும். இது 6 மாதத்துல இருந்தே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இதுக்கு கொடுக்கும்போது லைட்டாக சூடு பண்ணி கொடுங்க. ஒரு